வணக்கம். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு திரு ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பவள விழா காணும் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதல்வரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து தங்களது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட முதல்வரின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டார். அதன்படி குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பலை மர்ம நபர் பறித்து சென்றது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் புதுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் முத்துலட்சுமி. இவரது மகன், மகள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். எனவே முத்துலட்சுமி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவர் தில்லை நகரில் வீட்டு வேலை செய்துவிட்டு சனிக்கிழமை வழக்கம் போல் வீட்டுக்கு நடந்து சென்றார். அப்பொழுது பைக்கில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் முத்துலட்சுமி இரு காதுகளில் அணிந்திருந்த தங்க கம்பல்களை பறித்துக் கொண்டு தப்பினாராம். இதில் முத்துலட்சுமியின் காதுகளில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்துவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மெசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோய்களிலிருந்து குணமாகி வருவதாகவும் வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வடமாநில கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் பணம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன், பாஸ்போர்ட், சிம் கார்டு, ATM கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி இணையவழி கும்பலிடம் ரூபாய் 17 லட்சம் ஏமாந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வடமாநில கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு பெங்களூரில் பதுங்கியிருந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுபம் சர்மா, நீரஜ் குர்ஜர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜ்கண்ட், பீகாரை சேர்ந்த தீபக் குமார் ஆகிய 4 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். போலீசாரின் விசாரணையில் நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 3500க்கும் மேற்பட்டவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் பணம், சொகுசு கார் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 21 செல்போன்கள், பாஸ்போர்ட், போலி ஆதார் அட்டைகள், ஏடிஎம் கார்டுகள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை தேர்வு வரும் 6ஆம் தேதி துவங்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024 முதல் 2025 கல்வியாண்டு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது ஊனத்தின் சதவீதத்தை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தேர்வு வருகிற 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும். புதுச்சேரி மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், காரைக்கால் மாணவர்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும், மாஹே மாணவர்களுக்கு மாஹே பொது மருத்துவமனையிலும், ஏனாம் மாணவர்களுக்கு ஏனாம் பொது மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனை தேர்வு நடைபெறும். இதில் பங்கேற்க வரும் விண்ணப்பதாரர்கள் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், ஆதார் அட்டையின் நகல், விண்ணப்ப படிவத்தின் நகல், முந்தைய மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். இது குறித்து விண்ணப்பதாரர்களுக்கு SMS மற்றும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஆடி அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரசித்தி பெற்ற சுவாமிகளின் உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். ஆடி அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குறிப்பாக இதில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோயில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோயில், மணக்குள விநாயகர், காமாட்சி அம்மன், சுந்தர விநாயகர் கோயில், கௌசிக பால சுப்பிரமணியர், தண்டுமுத்து மாரியம்மன், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கராபரணி, தென்பெண்ணை ஆற்று கரையோரங்களில் நடைபெற்றது. இதிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்று கரையோரங்களில் அதிக அளவு கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சுனி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் திருவிதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சுனி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவிதி விழா நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட சோலார் பிளான்ட்டை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கூழ்குடித்த அக்ரஹாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளானட் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டது.
அப்பொழுது அப்பகுதியில் இருந்த பனை மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளான்ட் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளான்ட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானதாக புகார் எழுந்த நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் 12க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகளாக உள்ளன. இக்கல்லூரிகளில் 1380 MBBS இடங்கள் உள்ளன. மொத்த இடங்களில் பெரும்பான்மையான இடங்கள் புதுச்சேரியில் உள்ள 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ளன. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். இதையடுத்து MBBS தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட MBBS தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தமிழ், வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி சுந்தர முருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக நூல் ஆசிரியர்களை வாழ்த்து பேசினார்கள். திருக்கோவிலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள், எஸ்தர், ராணி, தனஜெயன், கவிஞர் அஜய், தேனியை சேர்ந்த உமா திருவேங்கடம், கலைமாமணி, துரை ராமலிங்கம், அசோக்குமார், துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினார்கள். இந்த விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தென்னிந்திய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பரிசு வென்ற மாணவர்களை எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பாராட்டினார். தென்னிந்திய அளவிலான 9வது கராத்தே போட்டி புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி கென்ட்ரியோ கராத்தே டு இந்திய அணியை சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு 42 பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர். இதில் புதுவை எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பரிசு வென்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அகில இந்திய கராத்தே சங்க தேசிய நடுவரும் பயிற்சியாளருமான கென்கோரியா கராத்தே டு அமைப்பின் தலைவருமான சத்யசீலன் அவர்களின் தலைமையிலும் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் செல்வ மணிகண்டன், வினிதா, தீபா, ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பயிற்சியாளர் சென் சாய்கல் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் இளஞ்செழி பாண்டியன் மற்றும் கிளை செயலாளர் நாகமுத்து ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலம்பாக்கத்தை சேர்ந்தவர் ராஜவேணி. இவரது மகனை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ராஜவேணியின் மகன் மர்ம நபர்கள் அனுப்பி செயலியில் ரூபாய் 35 லட்சத்தை பல தவணைகளில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்த கணேஷிடம் பங்கு சந்தை முதலீடு என கூறி ரூபாய் 23.89 லட்சமும், கொசப்பாலின் பகுதியை சேர்ந்த ஷாமிலா பானுவிடம் ரூபாய் 11,000, தட்டாஞ்சாவடி ஸ்டாலினிடம் ரூபாய் 49,000, காரைக்கால் திவ்ய பிரசாத்திடம் ரூபாய் 13,000 என மொத்தம் ரூபாய் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.